வணக்கம். நான் டாக்டர் திலீபன், இதய மருத்துவர், திலீபன் மருத்துவமனை, துர்காலயா ரோடு, திருவாரூர். இன்று நாம் மாரடைப்பு என்றால் என்ன, மாரடைப்பின் வகைகள் என்னென்ன, மாரடைப்பு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம். முதலில் மாரடைப்பு என்றால், இதயம் என்பது நம்ம உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் ரத்தத்தை செலுத்தக்கூடியது. ஆனால் இந்த இதயத்திற்கும் ரத்தம் தேவைப்படுகிறது. அதை 3 பெரிய குழாய்கள் மூலமாக இதயத்திற்கு ரத்தம் வருகிறது. அந்த இரத்த குழாய்களில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் அந்த இரத்த ஓட்டம் குறைந்து போய் அந்த திசுக்கள் இதய திசுக்கள் செயலிழந்து போவதுதான் மாரடைப்பு என்று அழைக்கிறோம். இந்த மாரடைப்பு 3 வகைகள் பெரும்பாலும் உள்ளது. முதலில் உள்ளது அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா, அதாவது இது நம்முடைய அறிகுறிகளை வைத்து மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடியது. இசிஜியில் சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அடுத்தது என்ஸ்டெமி என்று சொல்லக்கூடிய நான் எஸ்டி எலிவேஷன் மையோகார்டியல் இன்ஃபார்க்ஷன். இதில் என்னவென்றால் இது ரத்த டெஸ்ட், அதாவது ட்ரோபனின் ஐ, ட்ரோபனின் டி, சிகேஎம்பி போன்ற ரத்த டெஸ்ட்டுகளால் மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடியது. மூன்றாவது ஸ்டெமி என்று சொல்லக்கூடிய முழுமையான ஒரு மாரடைப்பு, தீவிரமான ஒரு மாரடைப்பு, எஸ்டி எலிவேஷன் மையோகார்டியல் இன்ஃபார்க்ஷன். இதில் 100% இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு இசிஜியிலேயே தெரியக்கூடிய ஒரு மாரடைப்பு தான் இந்த ஸ்டெமி. இது மிகவும் ஆபத்தானது. ஆக இதுதான் இந்த 3 வகையான மாரடைப்பு வகைகள். எந்த வகையான நெஞ்சுவலி வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உடனடியாக மருத்துவரிடம் செல்ல வேண்டும். முடிந்தால் ஒரு இதய மருத்துவரிடம் சென்று இசிஜி எடுத்து உடனடியாக ரத்த பரிசோதனை தேவைப்பட்டால் செய்து உடனே இசிஜி பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் இது இதயத்தினால் வரக்கூடிய நெஞ்சுவலியா அல்லது மற்ற கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது வேற தசை வலிகளா என்று முடிவு செய்ய வேண்டும். நாமவே இது இந்த நெஞ்சுவலியாக இருக்கும், அந்த வழியாக இருக்கும் என்று முடிவு செய்து கொள்ளக்கூடாது. ஒரு மருத்துவரிடம் காண்பித்து இசிஜி எடுத்த பிறகுதான் நம்முடைய நெஞ்சுவலி என்னவென்று ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். சரி, நெஞ்சுவலி மாரடைப்பு வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் எந்த ஒரு முதலுதவியும் செய்யக்கூடாது. மாரடைப்புக்கு என்று எந்த ஒரு முதலுதவியும் கிடையாது. உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வதுதான் மிகப்பெரிய முதலுதவி. அதை செய்துவிட்டு அதற்கு பின் மருத்துவர்கள் பின் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்துக் கொள்வார். இந்த 3 வகையான மாரடைப்புகளுக்கும் ஒவ்வொரு வகையான சிகிச்சை முறைகள் உள்ளது. அதாவது அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா என்றால் வெறும் மருந்து ஊசிகள் மூலியமாக மட்டுமே அதை குணப்படுத்திவிட முடியும். என்ஸ்டெமி அடுத்த ஸ்டேஜ், பிளட் டெஸ்ட் தெரியக்கூடிய என்ஸ்டெமியாக இருந்தாலும் அதே போல மருந்துகள் ஊசிகள் மூலியமாக சரி செய்துவிட்டு பின்பு ஆஞ்சியோகிராம் வேண்டுமானால் செய்து கொள்வார்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டெமி என்கக்கூடிய தீவிரமான முழுமையான மாரடைப்பு வந்தால் என்ன செய்வார்கள் என்றால் 2 வகையான வாய்ப்புகள் உள்ளது. ஒன்று, நெஞ்சுவலி வந்ததுலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இன்ஜெக்ஷன் மூலியமா அதை ரத்த கட்டை கரைக்க முடியும். அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி வசதி உள்ள ஒரு மருத்துவமனை பக்கத்திலேயே இருக்கிறது என்றால் அங்கு போய் எடுத்த உடனேவே ஆஞ்சியோபிளாஸ்டியும் செய்து கொள்ளலாம். ஆக நாம் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், எந்த நெஞ்சுவலி இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரிடம் சென்று அங்கு இது என்ன வகையான நெஞ்சுவலி, மாரடைப்பு உள்ளதா இல்லையா என்று இசிஜி, ரத்த பரிசோதனை, எக்கோ தேவைப்பட்ட பரிசோதனைகள் செய்து கொண்டு அதற்கு பின் ஒரு முடிவு செய்வது நல்லது. நன்றி.